நீ யாரா கோமாளின்ற மாதிரி இந்த ஜுராசிக் வேர்ல்ட் ரீபத் படத்தில் ஒரு ஏலியன் டைனோசர் வருது. அதை என்னால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. ரிவ்யூக்கு போகிற முன்னாடி சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஜுராசிக் வேர்ல்ட் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கார்லெட் ஜான்சன் தலைமையில் டைனோசர்ஸில் இருக்கிற டிஎன்ஏ வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக குழு அங்கே போகிறாங்க. குழு போயிட்டு பறக்கிறது, ஓடுறது, அப்புறம் மிதக்கிறது, இதில் உடைய ரத்தத்தை வந்து எடுத்துகிட்டு வரணும். அப்படி எடுத்துகிட்டு வந்தால் மனித குலத்தை காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி சில அணுகுமுறைகள் இருக்குது. அதனால் போய் எடுத்துகிட்டு வந்தாங்களான்ற கதை நோக்கி தான் நகரப்படுது. இந்த படத்தில் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், இந்த படத்தில் இந்த ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், எஸ்பெஷலி டைனோசரோட விஎஃப்எக்ஸ் சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்து. இந்த படத்தில் ஒரு 3-4 மூமெண்ட்ஸ் நல்லா இருக்குது. முட்டையை எடுக்கிற ஒரு சீக்வன்ஸ், அப்புறம் வந்து டீரெக்ஸ் அட்டாக் பண்ணுற சீக்வன்ஸ், அப்புறம் வாட்டர் அட்டாக் பண்ணுற ஒரு சீக்வன்ஸ், அப்புறம் வந்து இந்த ஏலியன் ஃபேஸ் அட்டாக் பண்ணுற சீக்வன்ஸ், இது எல்லாமே குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி பார்க்கக்கூடிய லெவலில் சுவாரஸ்யமாக தான் இருக்குது. மற்றபடி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மேட்டரில் தான் இருக்குது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் முதலாளி, சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபேமிலி, அதே மாதிரி ஒரு சயின்டிஸ்ட்டு, அதே மாதிரி ஒரு தலைமை நடத்த ஒரு ஆள், இது எல்லாமே நம்ம தொட்டு பார்த்துட்டு இருக்க ஜுராசிக் பார்க் அந்த ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இதே தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ புதுசாக ஏதாவது இருக்கா பார்த்தீங்கன்னா புதுசாக இல்லை, அதே ஃபார்மேட்டில் நகரப்படுது. மிக முக்கியமாக இந்த படம் பார்க்கும்போது ஃபஸ்ட் பார்ட்டு பார்க்குற மாதிரி ஞாபகத்து இருந்து, ஏன்னா அந்த படத்தில் இறங்கிற சில சீக்வன்ஸ்லாம் இந்த படத்தில் இறங்கியது. மேபி இது 2Kக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. மற்றபடி எனக்கு அந்த படம் பார்த்த ஒரு அனுபவத்தினால இந்த படம் வந்து எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொல்கிறோமோ சொல்லலையோ கண்டிப்பாக போய் எல்லோரும் பார்க்க தான் செய்வீங்க. எனக்கு இந்த படம் பர்சனலாக பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தியேட்டர்ஸில் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெகக்னேஷனுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.